ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்னுடைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன பேக் பண்ணியிருந்தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து சர்வேஷ்க்கு வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ பீன்வீல்ஸ் தாங்க நான் பண்ண போறேன். அதுக்கு கோதுமை மாவு வந்து 1 கப்பு, ராகி மாவு வந்து 1/2 கப்பு. நான் இன்னைக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நார்மல் ராகி மாவு இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அது கூட தண்ணி இல்லைன்னா பால் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு தனியாக வச்சிடணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ என் பொண்ணு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தா. அதுக்காக பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் நைட்டே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். காலையில் ஏஞ்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் வெளியில். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆனியனையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வேக வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை கையில் நல்லா அழுத்தி மசிச்சுக்கணும். இந்த மாதிரி இதில் சாப் பண்ண வந்து ஆனியன் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இதில் கொஞ்சமாக வந்து மசாலாத்தூள் சேர்க்க போகிறேன். என்னென்னா மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக இது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கையிலே மசிச்சு விடணும். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை ஒரு தடவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு அதை வந்து கோதுமை மாவில் நல்லா 2 சைடும் பெரட்டிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து அவ்வளோவா வேகாது. அதனால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா கையிலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதை அப்படியே இப்போ ரோல் பண்ணிவிட்டு நைஃப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நல்லா சீல் ஆகிக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டுட்டு 2 சைடும் லோ ஹீட்டில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன் நான். இது வந்து ஹை ஹீட்டில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். உள்ளெல்லாம் நல்லா வேகாது. அந்த மாவு அப்படியே மாவாக இருக்கும். லோ ஹீட்டில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ 2 சைடும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ என் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வந்துட்டான். இவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா சீஸ் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். எக்கை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து தோசைக்கல்லை ஊற்றிட்டு அதுக்கு மேலே சீஸ் வந்து போட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா ரெடி ஆகிடும். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராபெரியும் கொஞ்சமாக வந்து கேரட்டையும் கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நல்லா சாப்பிட்டுப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பின்வீல்ஸை வந்து நல்லா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தாங்க சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மூடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனை சூப்பராக சாப்பிட்டுப்பான். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டோன்னா அவன் பேக்கில் வச்சுட்டு கிளம்பிடுவான். இப்போ பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்காக வெளியில் வந்தேன். பார்த்தா நான் மழை தூறிட்டு இருந்தது. ஸோ நான் குடை எடுத்துகிட்டு அவனை போய் பஸ் ஸ்டாப்பில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஊற வச்சுருந்த ரைஸை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன். நார்மலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸை வந்து தனியாக வேக வச்சு வடித்து தான் எடுப்போம். எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ எனக்கு வந்து காலையில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிட்டோன்னா நல்லா ஆறிடும் ஒரு 10 நிமிஷத்தில்.
இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு அடுத்தடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிடணும். மஷ்ரூமை வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வந்து திக்காக கட் பண்ணால் தான் அது வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக கட் பண்ணோன்னா அது மாதிரி சுருண்டுரும். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கோஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதுக்காக ஹை ஹீட்டில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ வேக வச்ச ரைஸை வந்து நல்லா ஆறி போயிருந்தது. இதை வந்து இப்போ இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும், இல்லைன்னா குழஞ்சிரும். இதில் இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிளாக் பெப்பர் தான் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே ரைஸில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். இப்போ என் பொண்ணுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வேஷ்க்கு என்ன பேக் பண்ணணும் அதை தான் சாப்பிட்டு போவா. அவளுக்கு வந்து இந்த பிங்க் வீல்ஸ் தான் இப்போ நான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூட வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி தான் கொடுத்தேன் அவளுக்கு. கூட வந்து கெச்சப் வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.